அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட். நிறைய பேர் குப்தா ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்னைக்கு செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். நான் 1/4 கிலோ மட்டன் கறி எடுத்திருக்கேன். நீங்க மட்டன் கைமாவும் வாங்கிக்கலாம். முதல்ல அரைக்கிறதுக்கு, வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல உடச்சக்கல்ல பவுடர் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுக்குங்க. மட்டனும் அதே மாதிரி அரைச்சு போட்டுக்குங்க. இப்போ ஜார்ல 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 துண்டு தேங்காய் போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கூட கையில ஒட்டல. இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்ப ரவுண்ட் ஷேப்ல எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. பேன்ல எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க. கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணீங்கன்னா சாம்பார் காரக்குழம்புக்கும் நல்லா இருக்கும். வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ குஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இதோட மிட்டா சால்னா ரெசிபி நாளைக்கு கண்டினியூஷன் vlogல வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.